அண்ணா வணக்கம். நீங்க டிவிகே பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு சில பேர் தற்குறி அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. உங்களோட நிலைப்பாட்டுல டிவிகே எப்படிங்க? என்னோட நிலைப்பாட்டில் டிவிக்கே தற்குறிங்கிறது அது டிவிக்கே தற்குறி தான். ஏன்னா எந்த கொள்கையும் இல்லை, கோட்பாடும் இல்லை. கேட்டால் 250 கோடி விட்டு சினிமா அடிக்க வர சினிமாவிலிருந்து விட்டு அரசியலுக்கு வரேன்னு சொல்கிறாப்புல. எந்த ஒரு முன்னுதாரணமும் இல்லாத ஒரு கட்சி, ரசிகர் கூட்டம் அது வேற சொல்ல போனால். இப்போ அண்ணன் சீமாவோட கட்சினா எல்லா சீமா அண்ணன் மாதிரியே பேசுவாங்க. நல்லா அறிவு சார்ந்த விஷயம் பேசுவாங்க. நிலவளம், நீர் வளம், காட்டு வளம், களிம வளம், ஆடு மாடு மேய்க்கிறது, பூச்சி புழு எல்லாத்த பற்றியும் பேசுவார் அண்ணன். இது எல்லாமே இருந்தால் தான் அது உலகம். இதை பற்றியெல்லாம் தளபதி பேசுறதில்ல. அது ஏன்னு கேட்டோம்னா அவருக்கு என்னன்னா திராவிட அரசியல் வேணும், எல்லா ஓட்டும் வேணும், நின்ன உடனே ஜெயிச்சிடணும், எம்ஜிஆர் மாதிரி வந்த உடனே ஜெயிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாப்புல. உதாரணத்துக்கு அவங்க மாநாட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு பேசினாப்புல, சீமானில் ஒரு ஆளா, சீமானில் ஒரு ஆளா. எனக்கு சரியான கோபம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு கோவப்படுறத விட ஒரு சங்கடம் தான் எனக்கு. அவங்க கட்சியில் இந்த அளவுக்கு தான் அவங்களுடைய வளர்ப்பு இருக்குது, தளபதியுடைய வளர்ப்பு இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. கேட்டால் விஜய்கிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லி இந்த நிபுணர் கேட்குறாரு. தளபதி தளபதி தளபதி. விஜய் என்னென்ன உங்களுக்கு கற்பிக்கிறான்னு சொல்லி கேட்டால் தளபதி. அந்த தளபதியை தவிர வேற எதுவுமே தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. கேட்டால் தளபதி தான். அது ஒரு தாரக மந்திரம் மாதிரி சொல்கிறாங்க. நன்றிங்கண்ணா.